வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனையும் என் குலதெய்வத்தையும் வேண்டி இன்று உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, இன்று குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 23ஆம் நாள் 8/12/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய அயனம் தட்சிணாயனம், ருது சரத் ருது. இன்றைய யோகம் அர்ச்சனம் காலை 6:04 முதல் வரை, பிறகு வட்சரம். இன்றைய திதி சப்தமி திதி காலை 9:45 வரை, பிறகு அஷ்டமி திதி. இன்றைய கரணம் பனுசை காலை 9:45 வரை, பிறகு பத்திரை. இன்றைய நட்சத்திரம் சதயம் மாலை 4 வரை, பிறகு புரட்டாதி நட்சத்திரம். இன்றைய நேத்திரம் 1 ஜீவனாரை. நண்பர்களே, இன்றைய அமிர்தாதி யோகம் சித்த யோகம் காலை 6:14 வரை, பிறகு அமிர்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் மாலை பகல் 11:45 வரை. இன்றைய குளிகை 3:45 வரை மாலை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. நண்பர்களே, இன்றைய உள்ள ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதை பார்ப்போம். மேஷம் நல்லோர் ஆதரவு உற்சாகமும் ஏற்படக்கூடிய நாள். ரிஷபம் செய்தது மன உற்சாகத்தையும் விவேகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாகும். மிதுனம் எதிர்பார்த்த நன்மை ஏற்படக்கூடிய நாள் இன்றைய நாள். கடகம் சிந்தித்து செய்து காரியம் நல்லோர் ஆதரவு ஏற்படக்கூடிய நாளாகும். சிம்மம் இருக்கும் இடத்தில் போட்டி பொறாமை நிறைய சிக்கல்கள் ஏற்படும், மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். கன்னி பாராட்டு, எதை செய்தாலும் மன சந்தோஷம் மாற்றம் ஏற்படக்கூடிய நாள், நல்ல நாளாக அமைகிறது. இன்றைய விருச்சிகம் துளாராசி. இன்றைய நல்ல காரியம் செய்து மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய நாளாக அமையும். விருச்சிகம் மனச்சஞ்சலம் கவலை உண்டாகும். எதிலையும் வேகம் காட்டாமல் நிதானத்தோடு செய்வது ரொம்ப நல்லது. தனுசு தொழில் முன்னேற்றம் வெற்றி ஏற்படக்கூடிய நாள். எந்த தொழில் செய்தாலும் அதில் முழு கவனத்தோடு செய்து பாராட்டுதலை அல்லது வெற்றியை குவிக்கக்கூடிய நாளாக இருக்கும். மகரம் சந்திப்பு, நல்லோர்களுடைய சந்திப்பு, அதனால் சந்தோஷம் சுகம். நண்பர்கள் அல்லது சிநேகிதர்கள் யாரை சந்திக்கிறீர்களோ அவர்களுடைய காரியம் உங்களுக்கு மிகவும் கை கொடுக்கும். கும்பம் எதிர்பார்த்த ஆதரவு, நல்ல பண வருவாய். நீங்கள் முதலில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் இறுதியில் நல்ல முன்னேற்றமாகவே முடியும், கைக்கு பணம் வரும். மீனம் கவலை, எதிலையும் கவனமுடன் இருக்க வேண்டும். இல்லையே கூட இருப்பவர்களே எதிர்ப்பு தெரிவித்து அல்லது வீட்டில் அல்லது செய்தொழில் அல்லது பயணத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய நட்சத்திரம் எதற்கு என்னென்ன பலன் என்பதனை காண்போம். இன்று ஜென்ம நட்சத்திரம் சதயம், அனுஜென்ம நட்சத்திரம் திருவாதிரை, திரிஜென்ம நட்சத்திரம் சுவாதி. நண்பர்களே, இன்றைய அஸ்வினி மகம் மூலம் சம்பத்து உண்டாகக்கூடிய நாள். எதையும் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டது இன்னைக்கு அது வெற்றிகரமாக நடந்தேறும். சித்திரை கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரம் சாதகமான நாளாக அமைகிறது. நீங்கள் செய்தது மிகவும் உற்சாகத்தோடு அல்லது மன திருப்தியோடு நடக்கும். மிருகசீரிஷம் சித்திரை அவிட்ட நட்சத்திரம் மனசுக்கு இனிய நாளாக அமைகிறது. நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் மனமகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாளாகும். பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரம் காரிய வெற்றி,
மதியத்துக்கு மேல் மிகவும் சிறப்பான இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரம் சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் இறுதியில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். நல்ல விவேகத்தோடையும் நல்ல பலனையும் கொடுக்கும். ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரம் மனசுக்கு சில சங்கட்டங்களை கொடுக்கும், கவலை ஏற்படுத்தும். அதனால் கவனமுடன் இருக்க வேண்டும். ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்துக்கு வண்டி வாகனத்தில் மிகவும் கவனம் தேவை. சிறு சிறு தடங்களை ஏற்படுத்தலாம் அல்லது உடல் உபாதைகள் வரலாம். கவனத்தோடு இருப்பது மிகவும் நல்லது. பரணி பூரம் போராட நட்சத்திரம் கூட இருப்பவர்களாலேயே சிறு சங்கட்டங்கள் பிரச்சனைகள் உருவாகக்கூடும். அதனால் கவனத்தோடு இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய சந்திராஷ்டமம் கடகம் பூசம் மாலை 4 மணி வரை, பிறகு ஆயில்யத்துக்கு கடகத்திலேயே இருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இன்றைய வாரசூலை மேற்கு பரிகாரம் வெள்ளம். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.